வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சுண்ட வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். சுண்ட வத்தல் குழம்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் சுண்ட வத்தல் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு, கொஞ்சம் புளி, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், தேவையான அளவு உப்பு, 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் மஞ்சள் தூள். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் வத்தல் தூள் அப்புறமா மல்லித்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தீயை சிம்லே வச்சுக்கோங்க, மசாலா கருகிடக்கூடாது. பாருங்கள், வாசனை வரக்கூடிய டைமில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்து பேனில் மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாவை உள்ளே சேர்த்துருங்க. இனி நம்ம வச்சுருந்த பூண்டை 2 கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக எண்ணெயில் வதங்கட்டும். பாருங்கள், இனி நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பாருங்கள், 3/4 அளவு வெந்த பிறகு நம்ம சுண்ட வத்தலை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் எண்ணெயில் கொஞ்சம் நாம் வதக்கி எடுத்துடலாம். இந்த டைமில் சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் வறுத்து வச்சுருக்கிற வத்தல் தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே ஜீரகத்தூள் அப்புறமா பெருங்காயப்பொடி இது இவ்வளோயும் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தீயை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மசாலா சேர்ந்ததும் கருகும். அதனால் நீங்கள் தீயை சிம்மில் வச்சுட்டு மசாலாவை ஒரு வாட்டி எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நாம் வச்சுருந்த புளியை கரைச்சி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். இனி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இனி நாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு தண்ணி குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இல்லை உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி குறைவாகவே சேர்த்துக்கலாம். இனி நம்ம வச்சுருந்த வெல்லத்தை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம லைட்டாக கொதித்த உடனே இறக்கிட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர்லாம் நமக்கு ரொம்ப கிடைக்காது. பாருங்கள், நம்மளுடைய சுண்ட வத்தல் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குது. நான் இன்றைக்கி 1/2 கப் சுண்ட வத்தல் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சுண்ட வத்தல் குறைவா சேர்த்தா போதும் அப்படின்னா நீங்கள் குறைவா சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் தண்ணியும் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது ரொம்ப நல்லது. சுண்ட வத்தல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க.
நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.